ஹாய் காய்ஸ், நான் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜூலை 17 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான அன்டேம்டு இந்த வெப்சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ரைம் ஜானரில் உருவாகிருக்கிற இந்த வெப்சீரிஸில் வந்து எரிக் பனா, சாம்னில்னா 1993 வெளியான ஜுராசிக் பார்ட் 1 ஆலன் கிராண்ட், அதான் நம்ம அப்போ பார்க்கும்போது ஹீரோவாக நடிச்சிட்டு பார்த்தோம் இல்லையா, அவருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடிச்சிருக்காரு. பட் என்ன தான் இந்த வெப்சீரிஸ் வந்து ஒரு க்ரைம் ஜானரில் உருவாகியிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 1லேருந்து கடைசி எபிசோடான எபிசோட் 6 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு விறுவிறுப்பே தரல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த வெப்சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, விஷுவல்ஸ் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு முழுக்க ஒரு க்ரைம் ஃபீல் வரக்கூடிய ஒரு வெப்சீரிஸா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் வந்து சொல்லுவேன். மேபி ஹாலிவுட்டில் ரசிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு. அதர்வைஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸும் சரி, இந்தியன் சினிமா ரசிகர்களுமே சரி இந்த வெப்சீரிஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வந்து பொறுமை இருக்கிறவன் இந்த வெப்சீரிஸை வந்து கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடலாம். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வந்து கொலை நடக்குது, நம்ம வந்து இங்கே சாதாரணமாக வந்து ஒரு தமிழில் வெளியான ஒரு க்ரைம் படத்தை பார்த்துருப்போம். இப்போ சமீப காலங்களில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க க்ரைம் படங்களை பார்த்துருப்போம். ஒரு கொலை நடந்தால் அடுத்தடுத்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து எந்தளவுக்கு கிரிப்பிங்காக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஒரு கிரிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சீரிஸில் வந்து சுத்தமாகவே இல்லை. எபிசோட் 3ல் மட்டும் லைட்டாக கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி ஆரம்பிக்குது கடைசியில். பட் திரும்பியை வந்து எபிசோட் 4லேருந்து அந்த ஒரு பொறுமை தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அதர்வைஸ் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிப்பிங் ஒரு மைண்ட் செட்டே வந்து யாருக்குமே வராது இந்த வெப்சீரிஸை பார்த்தா. ஸோ இந்த வெப்சீரிஸை வந்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பொறுமை இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து பார்க்காம ஸ்கிப் பண்ணுறதே வந்து பெட்ரு. ஓகே கேஸ், இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு நல்ல வெப்சீரிஸோ இல்லை படமோ பார்த்துட்டு வந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரசாந்த் சந்திரமௌலி.